காங்கிரஸில் இன்று அதிகாரப்பூர்வமாக மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை அண்மையில் சந்தித்திருந்த நிலையில் இதுபோன்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இன்று அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தல் அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸில் இணையும் வினேஷ் போகத் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இறுதி சுற்று வரை சென்று இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கடைசி நேரத்தில் உடல் எடை காரணம் காட்டி போட்டியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் பதக்கம் பெறுவார் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டது இந்தியர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது. இந்த நிலையில்தான் வினேஷ் போகத் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து நாடு திரும்பிய போது ஹரியானா காங்கிரஸ் எம்பி தீபேந்தர் அவரை வரவேற்றார். அதிலிருந்து அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தேர்தலை போட்டியிடுவார் என்ற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருந்தன. ஹரியானாவில் அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் வினேஷ் போகத் போட்டியிடுவார் என்ற செய்தி வெளியாகி கொண்டிருந்த இந்த நிலையில்தான் தற்போது அது உறுதியாகி இருக்கிறது. இன்று சரியாக 1:30 மணி அளவில் அவர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி முன்னிலையில் காங்கிரஸில் இணைய போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் வினேஷ் போகத், பஜ்ரோ புனியா ஆகியோர் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ராகுல் காந்தியை சந்தித்த பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வினேஷ் போகத்தை பொறுத்தவரைக்கும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் ஜிலானா தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பாஜகவிற்கு மிகுந்த ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஒலிம்பிக் போட்டியில் அவர் தோற்றதற்கு, அதாவது பதக்கம் பெறாமல் போனதற்கு பாஜக தான் காரணம் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய இந்த நிலையில் இவர்கள் இனிவரும் காங்கிரஸில் இணைவது என்பது ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும் என அனைவரது கருத்தாக இருக்கிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.